கோர்ஸ் முடிச்சிட்டோன்னு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேஷன்லாம் கம்பெனிஸ் இப்போ ரொம்ப வேல்யூவாக பார்க்குறாங்களா? அதை பார்த்தோன்னே வேலை கொடுத்துறாங்களா இல்லை எப்படி பார்க்குறேன்? சர்டிஃபிகேட் ஜீரோ தான். ஈவன் யூனிக்லேருந்து நான் கொடுத்தாலும் சரி, நீங்கள் பெரிய டாப் இன்ஸ்டியூட்டில் பெரிய பிராண்ட் நேம் வச்சு வாங்கினாலும் இட்ஸ் ஜஸ்ட் 10 rupees தான் அது வேல்யூ. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸில் பசங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐடிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க கோர்ஸ் முடிச்சிட்டாங்க, பட் வேறு இன்ஸ்டியூட்டில் முடிச்சு வேலை கிடைக்காம இருந்துட்டு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறீங்க? ஸோ வேறு இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு நம்ம ஈஸியாக பிளேஸ்மெண்ட் வாங்கி தரலாம், ப்ரொவைடட் தே மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். கரியர் கேப்லாம் விழுந்துருச்சு ஒரு 5 years அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவீங்களா? அது எப்படி? ஆஸ் அ கரியர் கேப்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஈவன் நாங்கள் 2002 பாஸ்வேர்டுக்கும் புஷ் பண்ணியிருக்கோம். Hello Techies, in today's podcast again we are connecting with Odin brother from Unique Technologies. So நிறைய பேர்த்திட்ட இருக்க ஒரு பெரிய டவுட்டாகவும் பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டு இருக்குது. நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது, ப்ரோ நான் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து முடிச்சிட்டேன், பட் நான் படித்து முடிச்சிட்டுமே வேலை கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி தான் லாஸ்ட் ஒரு 1 or 2 years இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் இன்ஸ்டியூட்டில் படித்து முடிச்சு ஜாப் கிடைக்காதவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் படித்து முடிச்சுட்டு எதனால வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஸோ அப்படி வேலை கிடைக்காம நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும், ஸோ யூனிக் டெக்னாலஜிஸில் என்னென்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஸோ என் பேர் Odin. யூனிக் டெக்னாலஜிஸ் லாஸ்ட் ஒரு 12 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்னுடைய டிகிரி NIT Techies முடிச்சேன். நான் ஒர்க் ஃபார் TCS ஃபார் 6 years. தென் இந்த கன்சல்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் இதில் பேசிக்காக 3 verticals இருக்குது: ட்ரைனிங், டெவலப்மெண்ட் அண்ட் ஜாப் கன்சல்டன்சி 3 பண்ணிருக்கோம். ஸோ இந்த இதில் அந்த தேர்ட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இன்ஸ்டியூட்டில் முடிச்சிடுறாங்க, பட் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இன்ஸ்டியூட்மே அதுக்கப்புறம் எதுவுமே பதில் சொல்லலாம்னு சொல்லி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. எதனால இன்ஸ்டியூட் படித்த பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஜாவா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வரைக்கும் தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். கலெக்ஷன்ஸ், JSP, சர்வர்ஸ் அந்த வரைக்கும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் இன்னைக்கு ஜாவா என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்குது. ஈவன் எனக்கே கொஞ்சம் அட்வான்ஸ் ஜாவா தெரியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஒரு கேண்டிடேட் படிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாமே கோர் தான் ஸ்ட்ராங்காக போவாங்க. பட் இன்டர்வியூ அதில் எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இன்டர்வியூ கேட்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் கேட்பாங்க, தென் ஸ்ப்ரிங் பூட் கேட்பாங்க, மைக்ரோ சர்வீசஸ் கேட்பாங்க, க்ளவுட் கேட்பாங்க. ஸோ ஜாவாவே படிச்சிருந்தாலுமே யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் க்ளவுட் ஆல்சோ. ஸோ அந்த டெப்ளாய்மெண்ட் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே கோரை மட்டும் படிச்சேன், ஜாவா படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஈவன் யூனிக்லேயே வெறும் கோர் ஜாவா மட்டும் படித்தா யூஸ் கிடையாது. ஓகே. ஸோ நீ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகிற அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் JS எங்களுக்கு தேவையில்லை. நம்ம அதுக்கு JSP சர்வர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த பேக் எண்டில் மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் ஸ்ப்ரிங் பூட். ஸோ இது வந்து ஜாவா வச்சு இதே மாதிரி பைத்தான் போனீங்கன்னா அங்கே வந்து ஜாங்கோ தேவைப்படும், ஃபாஸ்ட் API தேவைப்படும், அங்கே .NET கோர் தேவைப்படும், MVC கோர் தேவைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜிலுமே இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்ஸ்கில் பண்ணியிருக்கணும். ஓகே. இன்னும் அந்த பழைய கான்செப்டே வச்சு படித்தோம் அப்படின்னா தே கேன் கெட் பிளேஸ். ஓகே. அதே மாதிரி இப்போ கோர்ஸ் முடிச்சிட்டோன்னு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேஷன்லாம் கம்பெனிஸ் இப்போ ரொம்ப வேல்யூவாக பார்க்குறாங்களா? அதை பார்த்தோன்னே வேலை கொடுத்துறாங்களா இல்லை எப்படி பார்க்குறாங்க? சர்டிஃபிகேட் ஜீரோ தான். ஈவன் யூனிக்லேருந்து நான் கொடுத்தாலும் சரி, நீங்கள் பெரிய டாப் இன்ஸ்டியூட்டில் பெரிய பிராண்ட் நேம் வச்சு வாங்கினாலும் இட்ஸ் ஜஸ்ட் 10 rupees தான் அது வேல்யூ. அதை நான் பிரிண்ட் போடுற காசு 10 ரூபா. அதான் ஒரிஜினல் வேல்யூ சர்டிஃபிகேட்டுக்கு. சர்டிஃபிகேட் வச்சு யாரும் வேலை வாங்க முடியாது. ஸ்கில் எங்கிட்ட என்கொயரி வரும்போது சொல்லுவேன், நான் ஜாவா கோர்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. நீ ஜாவா கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்காது. ஜாவா தெரியும்னு சொன்னால் நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு ஜாவா தெரியும், நீ கொஸ்டின் கேளு, நான் வேலை வாங்கி கொடுனா வி கேன் ட்ரை. நான் ஜாவா கோர்ஸ் முடிச்சிருக்கேன், கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்னு எப்படி வளர்த்துருவாங்க? இப்போ நீங்கள் உங்கள் இடத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சாருன்னா உங்கள் கம்பெனியில் வந்து 10 சர்டிஃபிகேட் வச்சிருக்கான், அவனுக்கு பேசிக் ஜாவாவே தெரில, சிஸ்டம் அவுட் ஆஃப் பிரிண்டலோட மீனிங்கே தெரில உங்களுக்கு, அவங்கள எடுப்பீங்களா? இல்லாட்டி சர்டிஃபிகேட்டே இல்லை, பக்காவாக கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறாங்களா? ஆப்வியஸ் எல்லாருமே அந்த கேட்குற கொஸ்டின் எவ்வளோ ஆன்சர் பண்ண எடுப்போம். ஓகே. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் முடிச்சோன்னே இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கிற எப்படி ப்ராஜெக்ட் வந்து எப்படியாச்சும் ஒன்று பண்ணி வச்சுற மாதிரி சும்மா அவங்களே ஒரு 2 ப்ராஜெக்ட் இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கி வச்சுக்கிறதோ, இல்லைன்னா எங்கேருந்தோ எடுத்து அந்த 2 ப்ராஜெக்ட் வச்சுட்டா ரெஸ்யூமில் போட்டோம்னா இந்த 2 ப்ராஜெக்ட் போதும் நமக்கு வேலை கிடச்சிரும்னு பிலீவ் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கம்பெனி ஆங்கிலேருந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க? சார் ப்ராஜெக்ட் இஸ் மேண்டேட்ரி தான். ப்ராஜெக்ட் பண்ணால் பயங்கர ஆடட் வேல்யூ. ஈவன் நான் TCSல பிளேஸ் ஆகும்போது ஒரு ப்ராஜெக்ட் சியில் தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண பிளேஸ் ஆனேன். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸில் பசங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே IEEE ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா IEEE அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஸோ IEEE தேவையே இல்லை. காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஃப்ரண்ட் எண்டு, ஒரு பேக் எண்டு, ஒரு டேட்டா பேஸ் வச்சு நீங்கள் ஒரு MVCயில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். பட் ப்ராஜெக்ட் வந்து இட் வில் பிளே ஹியூஜ் ரோல். ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ எல்லாருமே முடிச்சுட்டு இப்போ ரெஸ்யூம், நௌக்கரி ப்ரொஃபைல், லிங்க்டின்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணியுமே எந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க? கம்பெனிஸ் எப்படி ரெஸ்யூம்லாம் எதிர்பார்க்குறாங்க? இப்போ நௌக்கரி நீங்கள் சொன்னீங்க, நௌக்கரியை மட்டுமே டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து சர்வேல என்ன சொன்னால் லிங்க்டின்ல தான் பயங்கரமான ஜாப் ஓப்பனிங்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நௌக்கரி இப்போ நாங்களே கூட லிங்க்டின் தான் மூவ் ஆகிட்டு எங்களோட கேண்டிடேட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல தான் நாங்கள் ப்ரொஃபஷனல் பிளான் எடுத்து தான் கேண்டிடேட்ஸே ஹையர் பண்ணுறோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக லிங்க்டின்ல இருக்கணும்.
ஓகே. லிங்க்டின்ல தான் இப்போ எல்லாமே கம்பெனிஸே போஸ்ட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய டாப் எம்என்சிஸ் கூட அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் தான் லிங்க்டின்ல ஐ மீன் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த நௌக்ரி, இண்டீட், மான்ஸ்டர் இதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் இன்னையிலேருந்தே நீங்கள் லிங்க்டின் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. லிங்க்டின்ல யூ கேன் கான்டாக்ட் சோ மெனி ஹெச்ஆர்ஸ். டேரெக்டாகவே நீங்கள் அவங்களை பிங் பண்ணலாம். உங்களுக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீ லிங்க்டின்ல ஈஸியாக ஜாப் வாங்கி போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ லிங்க்டின் வந்து ஒரு பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஆப்வியஸாக. கிரேட். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நீங்களுமே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் முடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஜஸ்ட் 1000 rupeesக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஜாப் எடுத்து கொடுத்தும் ப்ளேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க கோர்ஸ் முடிச்சிட்டாங்க பட் வேறு இன்ஸ்டியூட்டில் முடிச்சு வேலை கிடைக்காம இருந்துட்டு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறீங்க? ஸோ ஓகே, குட் கொஸ்டின் சார். ஐ மீன் ஆக்சுவலாக வந்து நான் டெய்லி என்கொயரி வருவாங்க. ஒரு 50 பேர் என்கொயரி வாங்கினா ஒரு 20 பேர் வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சவங்க தான் இருப்பாங்க. ஸோ வேறு இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு நம்ம ஈஸியாக பிளேஸ்மெண்ட் வாங்கி தரலாம், ப்ரொவைடட் தே மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் பேசிக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஜாவா வச்சு நான் சொல்கிறேன். நான் எல்லா டெக்னாலஜிக்கு சேம் தான், ஜாவா வச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, நல்லா சூப்பராக ஜாவா ட்ரைனிங் கொடுக்க இன்ஸ்டியூட்ஸ் சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பேட்ச்க்கு 500 பேர் வச்சு எடுக்கணும் இருக்காங்க. பட் அந்த மாதிரி பசங்க 6 மாதம் 8 மாதம் படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பேசிக் எவாலுவேட் பண்ணுவேன். ஃபண்டமெண்டலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, லூப்பிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, கண்டிஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, ஊப்ஸில் வந்து புரிஞ்சு படிச்சிருக்காங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த 10 கொஸ்டின் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து ஒரு மினிமம் 30 days to 50 days ட்ரைனிங் கொடுப்போம் உங்களுக்கு. அந்த 30 days to 50 days ட்ரைனிங் எதுக்கு அப்படின்னா அந்த ஆல்ரெடி சொன்ன ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீசஸ், க்ளவுட், இந்த 3 டாபிக் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்லுவோம். இதுக்கு வந்து எப்படினாலும் 30 days ஆயிரும். 30 days to 50 days ஆயிரும். ஈவன் எல்லாம் படிச்சு வந்தாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாமல் இன்டர்வியூ உட்கார வைக்க மாட்டேன். இதுக்கு வந்து அவங்க 1000 rupees பே பண்ணணும். ஸோ அந்த 1000 rupees பே பண்ணாங்கன்னா இந்த அட்வான்ஸ் கான்செப்ட் ஃபுல்லாக எடுத்துட்டு முடிச்சோடனே இன்டர்வியூ உட்கார வச்சிருவோம். இன்டர்வியூ வந்து இதை கேன் கெட் பிளேஸ். ஸோ 1000 ரூபா எனக்கு முக்கியம் கிடையாது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் தான். அவங்க பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சேலரியில் ஒரு பர்சன்டேஜ் எங்களுக்கு பே பண்ணுவாங்க. சேலரி வாங்கி தான் அதுவும். ஸோ அந்த பேமெண்ட் தான் முக்கியம். இப்போ ஆல்ரெடி ஒரு 30,000 கோர்ஸ் படிச்சிருக்கான், அவனை கொண்டு போயிட்டு நான் திருப்பி ஒரு 30,000 கட்டுற தம்பி இதுதான் கட்டுற கண்டிப்பாக கட்ட மாட்டேன். அதனால முடியாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி வீட்டில் போய் திருப்பி கேட்டாங்கன்னா எத்தனை இடத்துல போய் காசு கொடுத்து ஏமாறுவதுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த பர்பஸ் தான் 1000 ரூபா கேட்குறோம். 1000 ரூபா வாங்கிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணி சேலரி வாங்கினதுக்கப்புறம் அவங்க சேலரி ஒரு பர்சன்டேஜ் பே பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி 1000 கட்டினா இப்போ இந்த சப்போர்ட் பண்ணுவீங்க. இது எப்படி ஒரு 1 month 2 months மந்த்லி 1000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும்? இல்லை அப்படி கிடையாது. ஒன் டைம் தான் 1000 rupees. ஈவன் 30 daysல சே ஃபார் எக்ஸாம்பிள் 30 days ட்ரைனிங் கொடுக்குறேன், அவங்க இன்டர்வியூ வர்றாங்க, பிளேஸ் ஆகிட்டாங்கன்னா தே கேன் மூவ் ஆன். ஸோ ஈவன் 6 மாதம் வேலை கிடைக்காட்டினா கூட அந்த 1000 ரூபா தான். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 1000 rupees கிடையாது. இந்த 1000 rupees வச்சு எனக்கு ப்ராஃபிட் வந்து 1000 ரூபா நான் 100 பேர் வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு யூஸ் கிடையாது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பிளேஸ்மெண்ட் தான். அவன் பிளேஸ் ஆகி உள்ளே போய் சம்பளம் வாங்கினா தான் எனக்கு வந்து அட்வான்டேஜ் தவிர இந்த 1000 rupees எனக்கு அட்வான்டேஜஸ் கிடையாது. ஓகே. ஸோ என்னுடைய ஃபுல் எய்மும் அந்த பிளேஸ்மெண்ட் நோக்கி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கோர்ஸ் முடிச்சு இருக்கவங்க ஓகே. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வேலை ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஐடிலே, அவங்களும் இப்போ வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்போ நிறைய இடத்துல ஃபயரிங் கூட இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு டாப் எம்என்சியில் சென்னையில் ரிட்டையர்மெண்ட் தூக்குனாங்க. ஸோ உங்களுக்கு வேறு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன். நான் டிசிஎஸ்ல வந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் இருந்தேன். நான் வந்து பிஎல்சி டெவலப்பராக இருந்தேன். எங்கள் இதில் மேனுவல் டெஸ்டிங்காக இருந்தாங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருந்தாங்க, சப்போர்ட் டிசைன் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அடுத்த கம்பெனிக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் டெக்னாலஜி அப்ஸ்கில் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் மேனுவல் டெஸ்டிங்லேயே இருந்தீங்கன்னா அடுத்த கம்பெனி போகும்போது 100% மேனுவலே போக மாட்டாங்க. அவங்களும் ஏதாச்சும் டெக்னாலஜி டச் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்டில். அதை கொஞ்சம் நல்லா அப்ஸ்கில் பண்ணிவிட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட வருவாங்க. டிசிஎஸ், டிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி டாப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து அப்ஸ்கில் பண்ணிக்கிறாங்க. அப்ஸ்கில் பண்ணுறதுக்கும் 1000 rupees தான். அந்த 1000 rupees வாங்கிட்டு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தே கேன் பே. அந்த சேலரிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் பே பண்ண போதுங்க. ஓகே. பட் எண்ட் டு எண்ட் நீங்கள் ரெஸ்யூம் பில்டிங்லேருந்து எல்லா கைடன்ஸுமே கொடுத்து சப்போர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ இந்த 1000 பே பண்ண சொல்கிறீங்க, அதுவே பே பண்ண முடியல, ஆல்ரெடி நிறைய இடத்துல கட்டி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை கட்டி வேலைக்கு போக முடியலன்னு இருப்பாங்க. ஸோ 1000 கட்டாமல் கூட வரலாங்களா வந்து ட்ரை பண்ண? ஒரிஜினலாக பார்க்கணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. இப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இயர்லியாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பையன் வருவான், ஃபீஸ் ஃப்ரீன்னு சொல்லிடுவோம், ஆஃப்டர் பிளேஸ் பண்ண கட்டுறேன் சார், நீங்கள் கேட்க கூட எக்ஸ்ட்ராவே எனக்கு கட்டுறேன் பண்ணுவாங்க. ஸோ நான் ஓகேன்னு சொல்லுவேன். அவன் என்ன பண்ணுவோம், நாளைக்கு இன்னும் 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து கூப்பிட்டு வருவான். பட் ஒரு வாரம் வருவாங்க, அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் மேண்டட்ரி, ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் தான், அதனால் யாரும் ஏமாற்ற முடியாது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கம்யூனிகேஷன் டெய்லி கிளாஸஸ் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் இருக்கும், ஒரு நாளைக்கு லீவ் எடுத்தாக்க லெட்டரில் தர சொல்லுவோம். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காசு தான் கட்டல, இல்லை நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறோம், ஓவரா சீன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. பட் இந்த 1000 ரூபா கட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மட்டும் போக மாட்டாங்க. அவங்க நம்ம ஈவன் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட ஓகே காசு கட்டியிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வாங்கி தான் போன மென்டாலிட்டியோடு இருக்கும். ஸோ இன்னொரு பர்சனல் அட்வைஸ் 1000 rupees பெருசாக பார்க்க தேவையில்ல. பட் இமீடியட்டாக வந்து என்கொயரி பண்ணலாம், 10 வாட்டுக்கு என்கொயரி பண்ணலாம். அவனுக்கு ஹோப் இருக்குது, ஆல்ரெடி படித்த பசங்கள்கிட்ட பேசுங்க. ஹோப் இருந்தால் 1000 rupees கட்டுங்க. ஹோப் இல்லாட்டி அது அவங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும், எங்களுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஓகே ஓகே. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஓகே. அதே இப்போ அந்த கரியர் கேப்லாம் விழுந்துருச்சு ஒரு 5 years அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவீங்களா? அது எப்படி இருக்கும்? ஆஸ் அ கரியர் கேப்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஈவன் நாங்கள் 2002 பாஸ்வேர்டுக்கும் புஷ் பண்ணியிருக்கோம். பட் உடனே எல்லாரும் 2002 பண்ண முடியுமானா பண்ண முடியாது.
ஒரு 2010க்கு அப்புறம் டிகிரி முடிச்சவங்க 2010 பாஸ் அவுட் 11 12 அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி கேசஸ் தான். ப்ரொவைடட் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் தான். உங்களுக்கு வந்து கரியர் கேப் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் பெரிய ட்ராபேக் கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் ரெடி டு டாக் அப்படின்னா அதுக்கடுத்து 10th 12th 60% கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. டிகிரி நீ பிகாம் பிபிஏ பிஏ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ஒன்று படித்தே ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், இங்கிலீஷ் பேசி ஆகணும் தைரியமாக. அதாவது ரொம்ப ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் கிடையாது, தைரியமாக இங்கிலீஷ் பேசி ஆகணும். இந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும், இதுக்கு ஈஸியாக கெட் பிளேஸ். ஏன் ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி கரியர் கேப் இஷ்யூஸ் இருக்கும். எந்தெந்த கம்பெனியில் இந்த டிசிஎஸ் சிடிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெச்சிஎல் ஐபிஎம் கேப்ஜெம் இவங்கள்ட்ட இஷ்யூஸ் இருக்கும். இஷ்யூஸ் ஆர் தேர். ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பெரிய எம்என்சி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் மோர் தென் 90% கம்பெனிஸ் மார்க்கெட் லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ்க்கு இந்த பிரச்சனை தேவையே கிடையாது. டெக்னிக்கல் ஸ்கில்டாக இருக்கியா ஈஸியாக வி கேன் கெட் பிளேஸ்ட். ஓகே, அதனால் அதை பற்றி பெருசாக திங்க் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன்ஸ் பற்றி சொல்லுங்க. இப்போ நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு தான் ட்ரைன் பண்ணுவீங்களா இல்லை கம்யூனிகேஷனுமே? இல்லை, கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கள் இதில். கம்யூனிகேஷன்ஸ் நாங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுவோம்னா, டெய்லி அன்னன்னைக்கு அவங்க படிக்கிறத ஒரு 2 minutes ஒரு ஆடியோ நோட் நாங்கள் வாட்ஸ்அப் அந்தந்த டீம் குரூப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க மெசேஜ் போட்டால் அதை வெளியே விடுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு மிஸ்டேக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது குரூம் ஆயிடுவான். அந்த இங்கே வந்து நான் என்கொயரியே சொல்கிறேன் தான், நீ யாரை பார்த்து சிரிக்காத, இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பார்த்து அடுத்த பார்த்து சிரிப்பான்னு ஃபீலும் பண்ணாத. இந்த 2 இருந்தாலே போதும். பிளேஸ்மெண்ட் வரைக்கும் அது ஒன்றே எய்மாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க மாதிரி அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னா ஒன்ஸ் அகேன் இதுவும் யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அப்புறம் நம்மளுக்கு. ஓகே சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ஃபைனலாக எந்த விஷயம் நிறைய பேர் டவுட் கேட்டிருப்பாங்க வந்தவங்களுமே, ஸோ என்ன மாதிரி? ஸோ என்னுடைய ஒரே சஜஷன் என்ன அப்படின்னா, நீ வேறு எந்த இன்ஸ்டியூட் படித்தாலும் நீங்கள் வரலாம். அவங்களுக்கு ஃபீஸ் 1000 rupees தான் இருக்கும். அதுக்காக நான் ஜஸ்ட்டு படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இன்டர்வியூ உட்கார வைங்க 1000 rupees கட்டி வரேன் நான் பண்ண முடியாது. வந்தோடனே எவாலுவேட் பண்ணுவோம். ஃபண்டமெண்டலில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும். ஈவன் அதாவது மெயினாக வந்து நான் சொல்கிறது ஃபார்லூ பீப்பிள்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காங்க. அதுக்கடுத்து பேசிக் குரூப்ஸ் இது 2லேயும் பக்காவாக ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நீங்கள் வேறு இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் படிச்சுட்டு வந்து அந்த கோர்ஸ் எழுதி காமிச்சா போதும். இங்கே 1000 rupees தான் ஃபீஸ். நீங்கள் இந்த ட்ரைனிங் வந்து 1 monthலேயும் முடிக்கலாம், 2 monthsலேயும் முடிக்கலாம், 6 months முடிச்சாலும் 1000 rupees தான் ஃபீஸ். ட்ரைனிங் முடிச்சு நீங்கள் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட சேலரியில் நீங்கள் பர்சன்டேஜ் பே பண்ணால் போதும். ஐடியில் செம்ம ஓப்பனிங்ஸ் இருந்தால் இருக்குது. வி ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ கைஸ். ஸோ இதில் எந்த டவுட்ஸ் தான் ஆஃபீஸ் நீங்கள் எப்போ மீட் பண்ணலாம். எஸ், ஸோ சார் நீங்கள் டவுட் இருக்குனாலும் எப்போனாலும் வந்து மீட் பண்ணலாம். ஃப்ரீ கன்சல்ட்டிங் அவைலபிள் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பர் அவங்களோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ்.